உடல் எடையை குறைக்கிறது சம்பந்தமான உங்களுடைய ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த ஓர்லிஸ்டேட் என்ற மாத்திரை எப்படி உடல் எடையை குறைக்கிறதுல சிறப்பாக செயற்படுது என்றும் அது சார்ந்த முழு விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்காதாக்கள் பார்க்கலாம். இதில் உங்களில் சிலர் கேட்ட ஒரு கேள்வி, இந்த தைராய்டு வருத்தம் உடையவர்கள் இந்த ஓர்லிஸ்டேட் மாத்திரையை பாவித்து உடல் எடையை குறைக்க முடியுமாண்டு. தைராய்டு வருத்தம் என்று நாங்கள் பொதுவாக சொல்கிறது வந்து ரெண்டு நிலை அடங்கும். ஒன்று வந்து தைராய்டின் அதாவது தைரோக்சின் அதிசுரப்பாக இருக்கும், இது ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவோம். மற்றது வந்து தைரோக்சின் குறை சுரப்பாக இருக்கும், அது ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவோம். இந்த தைரோக்சின் குறை சுரப்பு நிலையில் தான் நாங்கள் தைரோக்சின் என்ற மாத்திரையை பாவிப்போம். இந்த தைரோக்சின் சுரப்பு குறைவாக இருக்குது, அதை சமப்படுத்துறதுக்காக நாங்கள் மேலதிகமாக வாய் வழியாக இந்த தைரோக்சின் மாத்திரையை எடுக்கிற நிலை தான் தைராய்டு குறை சுரப்பு. இப்போ தைராய்டு குறை சுரப்பு உடைய நோயாளிகளுக்கு உள்ள ஒரு முக்கிய பிரச்சனை தான் உடல் எடை அதிகரிப்பு. தைரோக்சின் என்ற ஹோமோன் வந்து ஒரு அனுசபை செயற்பாட்டுக்கு முக்கியமான, அதாவது உடலில் உள்ள எல்லா செயற்பாடுகளும் நடக்கிறதுக்கும் எங்களோட உடலில் வெப்பத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான ஒரு ஹோமோன். ஆகவே இந்த ஹோமோன் சரியாக செயற்பட்டால் தான் எங்களோட உடலில் இருந்து கலோரி இழப்பு சரியாக ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆகவே தைராய்டு குறை சுரப்பு நோயாளிகளில் வந்து இந்த கலோரி இழப்பு குறைவாக இருக்கும். இதனால் அவர்கள் உடல் எடை அதிகரித்து கொண்டு போகும். ஆகவே இவர்கள் உடல் எடையை கட்டுப்படுத்துறதுல இல்லை உடல் எடையை குறைக்கிறதுல மிகவும் ஒரு கடுமையான தன்மையை உணர்வினோம். அதே நேரம் இந்த ஓர்லிஸ்டேட் என்ற மாத்திரை எப்படி உடல் எடையை குறைக்கிறதுல பங்கெடுக்கிறேன் ஏற்கனவே வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கிறோம். இருந்தாலும் மிகவும் சுருக்கமாக நான் சொல்கிறேன். இந்த மாத்திரை வந்து செயற்படுறது எங்களோட சமிபாட்டுக்காக, அதாவது கொழுப்பு சமிபாட்டுக்காக சுரக்கப்படுகின்ற லிப்பேஸ் என்ற நொதியத்தை தொழிற்படாமல் செய்கிற வேலையை செய்யும். ஆகவே நாங்கள் கொழுப்புணவை எடுக்க அந்த கொழுப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி சமிபாடடையாது. கிட்டத்தட்ட நாங்கள் எடுக்கிற உணவில் 25-30% கொழுப்பு சமிபாடடையாமல் மலத்தோட வெளியேறும். இதனால் கொழுப்பின் மூலமாக எங்களோட உடலுக்கு போய் சேர்ற அந்த கலோரிகள் குறைவடைஞ்சு எங்களோட உடலில் அதை சமப்படுத்துறதுக்கான கலோரி இழப்புகள் ஏற்படும். இதில் முக்கியமாக நாங்கள் எந்த உடல் எடை இழப்புக்கான செயற்பாடையும் செய்வதாக இருந்தால், அதில் முக்கியமாக நாங்கள் மாத்திரைகளை பாவிக்கிறதாக இருந்தாலும் அதே நேரம் முறையான உடற்பயிற்சியும் உணவு கலோரி கட்டுப்பாடும் சரியாக செய்ய வேணும். அது இல்லாமல் தனிய மாத்திரையை நம்பி நாங்கள் மற்ற எந்த செயற்பாடுகளும் செய்யாமல் உடல் எடை குறைப்பில் முயற்சி செய்கிறது பொருத்தமற்றது. இந்த தைராய்டு குறை சுரப்பு நோயுடையவர்கள் தினமும் தைரோக்சின் மாத்திரை எடுக்க வேணும். அது அவர்கள் வெறும் வயிற்றில் காலை வேளையில் எடுக்க வேணும். உணவுகள் எதையும் எடுப்பதற்கு முன்பாக எடுக்க வேணும். நாங்கள் ஏற்கனவே இந்த ஓர்லிஸ்டேட் என்ற மாத்திரையை எப்போ எடுக்க வேணும் என்று பார்த்துக்கிறோம். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, அதாவது 3 முதன்மையான உணவு வேளைகளின் போதும் அந்த உணவுடன் சேர்த்து இதை எடுக்கலாம் என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதே நேரம் நாங்கள் இவர்கள் காலையில் இந்த தைரோக்சின் என்ற மாத்திரை எடுக்கிறதால குறைந்தது ஒரு குறிப்பிட்ட மணித்தியாலங்கள் இடைவெளி இந்த 2 மாத்திரையும் எடுக்கிறக்கிடையில் விடுவதுதான் பொருத்தமானதாக. அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த தைரோக்சின் மாத்திரையை எடுக்கவர்களாக இருந்தால் நீங்கள் காலை உணவுடன் இந்த ஓர்லிஸ்டேட் என்ற மாத்திரையை எடுக்காமல் மதிய உணவோடு மற்றும் இரவு உணவோடு சேர்த்து இந்த ஓர்லிஸ்டேட் என்ற மாத்திரையை எடுக்கலாம். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பொதுவாக இந்த ஓர்லிஸ்டேட் என்ற மாத்திரையை இந்த மதிய உணவோடு மட்டும் எடுத்தாலே அது ஒரு கூடுதலான அளவில் சிறப்பாக வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் இந்த மாத்திரையை மட்டும் நம்பி உடல் எடை குறைவில் ஈடுபட முடியாது. நீங்கள் அதற்கு முன்பாக நீங்கள் முறையாக வைத்திய ஆலோசனையை பெற்று உங்களுடைய தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்று சொல்லப்படுற அந்த சோதனையை செய்து உங்களுடைய தைராய்டின் ஹோமோன் உங்களுடைய உடலில், அதாவது ரத்தத்தில் சரியான அளவில் இருக்கிறதான்றதை நீங்கள் பரிசோதனை மூலம் அறிஞ்சு அதனிடம் இது பற்றி முறையான ஒரு வைத்திய ஆலோசனையும் பெற்றுத்தான் நீங்கள் இந்த மாத்திரையை நீங்கள் பாவிக்க வேணும். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் நீங்கள் உங்களுடைய தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை செய்து அது சரியான நிலையில் இருக்குதான்றதையும் பார்த்து கொள்ள வேணும். ஆகவே எந்த ஒரு மாத்திரையை பாவிக்கிறதுக்கு முன்பாகவும் நீங்கள் வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றது மிக மிக முக்கியமானது. சாதாரணமாக ஒரு மாத்திரையை பற்றி நான் ஒரு வீடியோ பதிவீடு செய்தாலே நீங்கள் உடனடியாக அந்த மாத்திரையை எங்கு வாங்கலாம், எப்படி பாவிக்கலாம் என்று சொல்லி கேட்குறீங்க. அது கேட்கறது பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம். ஆனால் அந்த மாத்திரையை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொண்டு நீங்கள் வைத்திய ஆலோசனையுடன் மாத்திரையை பெற்றுக்கொள்ள வேணும், பாவிக்க வேணும் என்பதுதான் முக்கியமானது. நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லி கொண்டு வர மாதிரி இந்த சிகிச்சை என்றது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது, ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படக்கூடியது. ஆகவே நீங்கள் உங்களுக்கான சிகிச்சையை நீங்கள் உங்களுக்குரிய ஒரு வைத்தியருடன் கலந்து ஆலோசித்துத்தான் அதை திட்டமிட வேணும். அந்த அடிப்படையில் இந்த ஹைப்போதைராய்டு என்று சொல்லப்படுகின்ற தைரோக்சின் ஹோமோன் குறைவாக சுரக்கின்ற இந்த தைரோக்சின் மாத்திரை பாவிச்சு கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஓர்லிஃபிட் மாத்திரையை பாவித்து உடல் எடை குறைப்பு செய்யலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் முறையான வைத்திய ஆலோசனையை பெற்று நீங்கள் அதை செய்ய வேண்டியதுதான் முக்கியமானது. மீண்டும் மற்றொரு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் டாக்டர் சாந்தமேனன். நன்றி.